பிரைஸ் லார்ட். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. தினமும் ஒரு லோக சுவார்த்தைக்காக கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு வசனத்தை பார்க்க போகிறோம். எஸ்தர் புத்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனம். 6வது வசனத்தில் பின்பாதி, உன் வேண்டுதல் என்ன, அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிறது என்ன, நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான். இந்த எஸ்தர் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா 127 நாடுகளை அரசாண்ட அகாஸ்வேரு ராஜா என்ற ஒரு ராஜா இருக்கிறான். அவன் ஒரு ராஜா ஒரு ராணி வேண்டும் என்று அவன் நினைக்கும் பொழுது தன்னுடைய மனைவியானவள் அவனை கனப்படுத்தவில்லை என்று அவன் நிராகரித்து விட்டு அநேகமான பெண்களை ஒரு ராணியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கட்டளை பிறக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா சகலவிதமான பேர் வராங்க. அப்போ ஒரு எஸ்தர் அவங்க மத்தியிலே உயர்ந்து காணப்படுகிறார். அங்கே ராஜா அவளை செலக்ட் செய்கிறார். அப்போ என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, எல்லார் காட்டிலும் ராஜா அவளுக்கு முன்மாதிரியாக நடக்கிறார். எல்லாரும் காட்டிலும் ராஜாவிடத்தில் ஒரு தயவு கிடைக்கிறது. அப்போ எஸ்தர் பார்த்தீங்கன்னா ஒரு தாய் தகப்பன் இல்லாத ஒரு பெண்ணாக இருக்கிறார், ஒரு அனாதையாக இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏன் இது இந்த வசனம் சொல்கிறது, ஏது நான் பார்க்கிறோம் என்றால், ராஜா சொல்லாமல் யாருமே அவடத்தில் வரக்கூடாது, ராஜ சமூகத்தில் யாரும் வரக்கூடாது. வந்தால் அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும், தூக்கிலப்படுவார்கள். அது ராணி இருந்தாலும் கூட சரி. ஆனால் எஸ்தர் என்ன பண்ணுறா, ஒரு கோரிக்கை வைப்பதற்காக அங்கே போகிறாள், ஒரு வேண்டுதல் ராஜ்யத்தை வைப்பதற்காக அங்கே போகிறாள். அப்போ அவனிடத்துல கிருபை கிடைக்கிறது. யாருக்கு? ராணிக்கு அகஸ்ட் ராஜாவில் ஒரு கிருபை கிடைக்கிறது. அவன் எதுவும் செய்யலை. செங்கல் நீட்டினால் நீட்ட உடனே அவன் யாரும் எதுவும் செய்யலை. அப்போ தான் இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். எஸ்தர் ராஜாத்தி, உனக்கு என்ன வேண்டும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், நீ கேட்கிற மண்டாட்டி என்ன என்று பார்க்கிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சரித்திரம். இது நம்ம இப்போ அதுக்கு நேரம் இல்லை, அதை நான் சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீ என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று பார்க்கும்போது இவள் ஒரு யூத பெண்ணாக இருக்கிறார். இந்த யூத பெண்ணான இவளுக்கு இந்த யூத ஜனங்களையும் இந்த இவளையும் சாகடிக்க வேண்டும், 127 நாடுகளில் இருக்கிற எல்லா விதமான யூதர்களையும் சாகடிக்க வேண்டும் என்று ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் பேர் ஆமான். இந்த ஆமானையும் ராஜாவையும் ஒரு விருந்துக்கு அழைக்கிறார். அப்போ விருந்துக்கு அழைக்கும் போது இன்னொரு முறை விருந்துக்கு வாங்கன்னு சொல்லும்போது அப்போதான் இந்த ராஜா சொல்றாரு, 2 முறை கேட்கிறார், எஸ்தர் ராஜாத்தி, உனக்கு என்ன வேண்டும், நீ கேட்க மண்டாட்டி என்ன, இந்த ராஜா பாதியெல்லாம் உனக்கு நான் தருவேன், என்ன வேண்டும் என்று கேட்கும்போது என்னையும் என் ஜனங்களையும் கொல்வதற்காக ஒரு மனுஷன் எழுந்திருக்கிறான். அவன் சொல்லும்போது ராஜா மிகவும் கோபமடைந்து, அது அந்த மனுஷன் யாருன்னு கேட்கும்போது இந்த துஷ்ட ஆமான், இந்த சத்துரு ஆமான் தான் அதை செய்தான்னு சொல்லும்போது அப்போ அவனை என்ன பண்ண தெரியுமா, தூக்கிலிடபடியாக உத்தரவிடுகிறார். ஏன் இந்த கதை சொல்கிறோம்னு பார்த்தால், எஸ்தர் ராஜாத்தி தன்னுடைய ஜனங்களுக்காக, அவர் யூதராக இருக்கிறார், ஒரு அனாதையாக இருக்கிறார், ஆனாலும் ஒரு ராஜாத்தியாக கர்த்தரை உயர்த்தி வைக்கிறார். அவள் சாதாரண விட்டுப்பாளம் இல்லையா, நம்ம ராஜாத்தி ஆயிட்டமே, ராணி ஆயிட்டமே என்று. ஆனாலும் அவனுடைய ஜனங்களுக்காக அவள் அதில் பரிந்துரைக்கிறார். அப்போ மொர்தெகாய் என்ற ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் தான் இந்த எஸ்தரை வளர்க்குறான். அவங்க எல்லாமே ஜனங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரெட்டுடுத்தி சாப்பிட உட்கார்ந்து கொண்டு உபவாசித்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா நம்மளால் அழுகி போகிறோம் என்று. அப்போ ராஜாவிலிருந்து வந்த கட்டளை அப்படி, அவன் முத்திரையினாலே கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. எல்லா ஜனங்களும் அழிந்து போக இருக்கிறார்கள். ஆனாலும் எஸ்தர் ஒரே ஒரு பெண், அவள் சாதாரண பெண்ணாக இருக்கிறார். கர்த்தர் ராஜாத்தியாக உயர்த்தி வைக்கிறார். ராஜாவிடத்திலே ஒரு கிருபை கிடைக்கிறது. எல்லார் பார்க்கலாம் அவள் பெரியவெல்லாம் இருக்கிறார். அதனால தான் போய் கேட்கும்போது நான் என்ன கேட்டால் நான் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். அதான் கிடைக்கிறது. என் ஜனங்களை காப்பாற்றுங்க, என் ஜனங்களை காப்பாற்றுங்க அவன் சொல்லும்போது மறுபடியும் ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. என் ஜனங்கள்லாம் பாதுகாப்படுவார்கள். மறுபடியும் ஒரு கட்டளை எல்லா ஜனங்களும் ஊருக்கு போகுது. அப்போ யூத ஜனங்கள் எல்லாம் காப்பாற்றப்படுறாங்க. நம்முடைய ஆண்டத்தில் என்ன கேட்கிறோம்னு பாருங்கள். நம்ம இந்த உலகப்பிரகமான காரியங்கள் நிறைய கேட்கிறோம், சாதாரண காரியங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று. ஆண்டத்தில் நம்ம கேட்கிற விஷயம் என்னவாக இருக்க வேண்டும். நம்ம சாதாரண ஆட்களாக இருக்கலாம், சாதாரண ஜனங்களாக இருக்கலாம். நம்ம எதை குறித்து அங்கலாய்க்கிறோம், எதை குறித்து பரிதவிக்கிறோம் என்று பாருங்கள். இந்த உலக சிற்றின்ப வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். தினமும் ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டே இருக்கிறோம். தினமும் நம்ம காலையில் எழுந்து ரெடி ஆகிட்டு வேலைக்கு போகிறது, மறுபடியும் நைட்டு வர்றது, இப்படியே போய்கொண்டே தான் இருக்கிறோம்.
ஆனாலும் மற்றவர்கள் குறித்த ஒரு கவலை, மற்றவர்கள் குறித்த ஒரு பிரயாசம் நமக்குள்ளே இல்லை. நம்ம ஜனங்கள் பாதுகாப்பட வேண்டும், நம்ம ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், நம்ம ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று நமக்குள்ளே ஒரு அங்கலாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது. எஸ்தரை போல ஆண்டவரில் முறையிடுகிற ஒரு காரியம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஆண்டவரில் நின்று கேட்கும்போது உனக்கு என்ன வேண்டுமோ கேளுங்க, அது உனக்கு கொடுக்கப்படும் என்று. ஒரு ராஜாவை இப்போ செய்யும்போது நம்முடைய பரமபிதா ராஜா, அவன் எப்படிப்பட்ட ராஜா? இந்த உலகத்தின் ராஜா. நம்ம ராஜா அப்படிப்பட்ட ராஜா. நம்ம என்ன கேட்டாலும் அதை நமக்கு கொடுப்பார். கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏனெனில் கேட்கிற எவனுக்கும் கொடுக்கப்படும் என்று பார்க்கிறோம். கேட்கிற எவனை பெற்றுக்கொள்கிறான் என்று பார்க்கிறோம். நம்ம ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்காக நம்ம கேட்குறோம்ப்பா, இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும். நம்ம கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக காரியத்தை வாய்க்க செய்வார். நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தரை கேட்கும் போது நம்முடைய மன்றாட்டு கர்த்தரை அது கேட்கிறவராக இருக்கிறார். உங்கள் வேண்டுதல் என்ன வேணா இருக்கலாம். அதை நீங்கள் தைரியமாக போய் ஆண்டவர் கேளுங்க. தைரியமாக ஆண்டவரை என்ன செய்வீங்கன்னு பயப்படாதீங்க. கர்த்தர் நிச்சயமாக நமக்கு ஒரு வழிவாசல் திறப்பார். எஸ்தர் எப்படி பண்ணலாம் பார்த்தீங்களா? யூத ஜனங்கள் மொத்தமாக காக்கப்பட்டார்கள். நம்ம ஜனங்கள் காக்கப்பட வேண்டும், நம்ம ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஒரு அங்கலாய்ப்பு நமக்குள்ளே இருக்க வேண்டும். அனுதினம் ஆண்டவரை கேளுங்க. நீ கேட்பது எது வந்தாலும் கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். நீ யாரா சாதாரணமாக ஆட்களை இருக்கலாம், அப்பா அம்மா இல்லாத ஒரு பெண் தானே அவர். ஆனால் அதே போல் நம்மளும் இருக்கலாம். நமக்கு யாரும் இல்லையே, நம்மை தேற்றுக்கிற யாரும் இல்லையே, நான் அனாதையாக இருக்கிறேனே, சொந்த மகள் நம்மை உதவிட்டார்களே என்று நீ நினைக்கலாம். ராஜாத்தி எஸ்தர் ராஜாத்தி எப்படி உயர்த்தி வைக்கிற பற்றில கடவுள், அதே மாதிரி நம்மையும் கடவுள் உயர்த்தி வைப்பார். இன்றிலிருந்து நீ கேளுங்க. நம்ம ஜனங்களுக்காக, மற்றவர்களுக்காக கேளுங்க. நமக்கு என்ன தேவைகளோ அதை கேளுங்க. நம்ம வைக்கிற மன்றாட்டு என்னவாக இருக்கும், ஆண்டவரில் முறையிட காரியம் என்னவாக இருக்கும், ஆண்டவரில் கேட்கிற காரியம் என்னவாக இருக்கும் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். உன் வேண்டுதல் என்ன, அது உனக்கு கொடுக்கப்படும். உன் மன்றாட்டு என்ன, நம்ம ஆண்டவரில் மன்றாடுகிற காரியம் என்னவாக இருக்கிறது, நம்ம ஆண்டவரில் கேட்கிற காரியம் என்னவாக இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். நிச்சயமாக கர்த்தர் நமக்கு செவி கொடுக்கிறதாக இருக்கிறார். நம்ம ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாமா? நீங்கள் கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக நிறைவேற்றுவார். எங்கள் அதிமானிஸ்கரனின் பிரசுரமான தகப்பனே, இந்த புதிய நாளுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எஸ்தர் ராஜாத்தி கிட்டது போல தகப்பனே, நான் உண்மத்தில் கேட்கிறோம் அப்பா. எஸ்தர் ராஜாத்தி, உனக்கு என்ன வேண்டும், உன் மன்றாட்டு என்ன, உன் வேண்டுதல் என்ன, அது உனக்கு கொடுக்கப்படும் என்று தகப்பனே. நீ அப்படி எங்களுக்கு கொடுக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இதை கேட்டுக்கொண்ட சகோதரருக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கிறதா இருக்கிற தகப்பனே. ஆண்டவரே, ராஜ்யத்தின் பாதி மட்டும் நீர் கொடுக்கிறவர் தகப்பனே. எல்லாவற்றையும் பரிபூர்ணமாய் சம்பூர்ணமாய் கொடுக்கிற கர்த்தர் நீர் அப்பா. எங்கள் மனதின் எண்ணங்களை கேட்டு தகப்பனை அப்படி நடக்கிற நீ செய்கிற இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதி இயேசுவின் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.